வாக்குத்தத்தம் உன்னுடையது. விசுவாசிகளின் இன்றைய பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? தங்களின் கிறிஸ்தவ வாழ்வில் வரும் போராட்டங்களில் தோற்றுப்போய் தங்கள் விசுவாசத்தை இழந்து என்னை விட்டு தூரம் போய் உலக மக்களைப் போலவே வாழ்ந்து வருகிறார்கள். என்ன காரணம் என்று சிந்தித்துப்பார். சத்துரு பலவிதங்களில் உன்னை வீழ்த்தும்படி அக்கினி ஆஸ்திரங்களை வீசுகிறான். கையிலேயே செல்போன், எதிரிலே தொலைக்காட்சி, இன்னும் பல சிற்றின்பங்கள், மாயையான காரியங்களை உனக்கு முன்னால் வைத்து நித்தியத்தை நீ நினைக்கக்கூட முடியாத ஒரு நிலையில் வைத்திருக்கிறான். பவுல் சொல்லுகிறது போல உனக்கு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதில் நீ ஜெயிக்க வேண்டும். என்ன செய்வது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள். சத்துருவின் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இந்த கேடகம் உன்னை காக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற விசுவாசம், நான் உன்னை பாதுகாப்பேன் என்ற விசுவாசம் இருந்தால் நீயும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வாய், ஜெயம் பெறுவாய், சத்துருவை காலின் கீழ் மிதிப்பாய், வெற்றியாளனாய் நிற்பாய். ஆதார வசனம்: பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:16.